ஆரம்பிச்சு வச்ச விஜய், முடிச்சு வச்ச விஜயோட பையன். லைக்கா சோலிய முடிச்சுட்டாங்க. லைக்கா நிறுவனம் தமிழ் திரையுலகத்துல ரொம்பவுமே முக்கியமான, அதே நேரத்துல மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனமா இருக்கு. இவங்க இப்போ பிருத்திவிராஜ் சுகுமாரோட இயக்கத்துல உருவாயிருக்கக்கூடிய மலையாள படமான எம்புரான் படத்தோட இணை தயாரிப்பு நிறுவனமா இருக்காங்க. இப்படியான நிலையில லைக்கா நிறுவனம் பட தயாரிப்புல இருந்து முற்றிலும் விலக போறதா பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்காரு. இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. லைக்கா நிறுவனம் போன 2014வது வருஷம் விஜய் நடிச்ச கத்தி படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துல தயாரிப்பு நிறுவனமா களமிறங்குச்சு. இந்த தயாரிப்பு நிறுவனத்தோட நிறுவனர் சுபாஷ்கரன் அல்லிராஜா இலங்கையை சேர்ந்தவர் அப்படிங்கறதால இவருக்கு தமிழ்நாட்டுல எதிர்ப்புகள் கிளம்புச்சு. இப்படியான நிலையில கத்தி படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் போராட்டங்கள் நடந்துச்சு. ஆனாலும் லைக்கா நிறுவனம் தயாரிச்ச கத்தி படம் வெளியாகி பெரிய ஹிட் அடிச்சது. அது மட்டும் இல்லாம மாஸ் ஹீரோவான விஜய வச்சு அவங்களோட முதல் படத்தை தயாரிச்சதால நிறைய பேரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க. இந்த படத்துக்கு பின்னாடி லைக்கா நிறுவனம் விஜய் கூட மறுபடியும் இணையல. அதுக்கு பின்னாடி விஜயோட இணைஞ்சு படம் பண்ண ஏஜிஎஸ் நிறுவனம் கூட விஜய் கூட மறுபடியும் இணைஞ்சு படம் பண்ணுச்சு. லைக்கா நிறுவனம் சின்ன சின்ன படங்கள்ல ஆரம்பிச்சு பெரிய படங்கள் வரைக்கும் பல படங்களுக்கு ஒரே நேரத்துல தயாரிப்புல ஈடுபட்டு வெற்றிகளை குவிச்சுது. இதனால பல முன்னணி நடிகர்களோட கால் ஷீட் இவங்க கிட்ட இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி லைக்கா தயாரிச்ச படங்கள் அடுத்தடுத்து வணிக ரீதியா தோல்வியை பெற்றுச்சு. குறிப்பா பொன்னியின் செல்வன் படத்தோட பாகங்கள் ரெண்டுமே வணிக ரீதியா தோல்வியை சந்திச்ச படங்கள் தான். கடைசியா லைக்கா நிறுவனம் தயாரிச்சு அஜித் நடிச்ச விடாமுயற்சி படமும் தோல்வி படம் தான். போன வருஷம் சங்கர் இயக்கத்துல கமலஹாசன் நடிச்சு வெளியான இந்தியன் 2 படம் லைக்காவுக்கு பெரிய அடியை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படி தொடர்ந்து தோல்வி படங்களால நஷ்டங்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய லைக்கா நிறுவனம் பட தயாரிப்புகள்ல இருந்து விலக இருக்கிறதா பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்கிறாரு. லைக்கா இப்போ மூடு விழாவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. லைக்கா இப்போ விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் இயக்கக்கூடிய படத்தை தயாரிச்சுட்டு வராங்க. லைக்கா நிறுவனம் இந்த படத்தோட சினிமாவை விட்டு விலகுது அப்படின்னா லைக்கா நிறுவனம் வரலாறு படைக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது லைக்கா நிறுவனத்தோட முதல் படம் கத்தி, அந்த படத்துல நடிச்சவர் விஜய். விஜய வச்சு அவங்களோட முதல் படத்தை தயாரிச்சவங்க விஜயோட பையன் ஜேசன் சஞ்சயை வச்சு அவங்களோட கடைசி படத்தை தயாரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். சுபாஷ்கரனுக்கு திரையுலகம் பத்தி எதுவுமே தெரியல, அதனாலதான் அவர் தொடர்ந்து நஷ்டத்தையே சந்திச்சுட்டு வராரு அப்படின்னு பிஸ்மி சொல்லியிருக்காரு.